ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சிக்ஸ்த் லெசன்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தியரிஸ் ஆன் லைட். ஓகே, ஸோ இந்த தியரிஸ் ஆன் லைட் ஆக்சுவலா ஒரு 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் அதாவது ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து செப்பரேட் டாபிக்கே கொடுத்துருப்பான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் என்ன அப்படின்னா கார்பஸ்குலார் தியரி இல்லையா. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பார் நியூட்டன் வந்து லைட்ங்கிறது ஒரு பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வேவ் தியரி. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது யாரு அப்படின்னா கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ். ஓகே, ஸோ இந்த இயர் 1678. ஓகே, 1678ல வந்து கிறிஸ்டியன் ஹைஜன்ங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த வேவ் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. ஆக்சுவலி இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா டச். சோ இவர் ஒரு டச் பிசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. டச் பிசிஸ்ட் அண்ட் அஸ்ட்ரோனமர் அப்படின்னு சொல்லலாம். அஸ்ட்ரோனமர். சோ இவர் ரெண்டு ஃபீல்ட்லயுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லைட்ங்கிறது வந்து ஒரு வேவ் ஃபார்ம்ல தான் டிராவல் பண்ணும். சோ அதுவும் as a longitudinal wave இல்லையா. சோ அப்ப light can travel as a wave. அது என்ன வேவ்னு சொல்றாரு? longitudinal wave அப்படின்னு சொன்னாரு. longitudinalக்கும் transverseக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம், இல்லனா ஒரு வால். சோ இதுல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங், சோ ரொம்ப க்ளோஸா ஒரே மாதிரி ஹைட் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங். சோ இதோட அடுத்த எண்ட். சோ இத நான் இழுத்து திருப்பி என்ன பண்றேன், ஐ மீன் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் என்ன முன்னும் பின்னும் நான் இப்படி ஆசிலேட் பண்ணேன் அப்படின்னா இதுல வந்து வேவ்ஸ் கிரியேட் ஆகும், இந்த மாதிரி வேவ்ஸ் கிரியேட் ஆகும். சோ இதுல வரக்கூடியது வந்து longitudinal waves அப்படின்னு சொல்லுவோம். longitudinal waves. சோ இது ஆசிலேஷன் வந்து டு அண்ட் ஃப்ரோ ஆசிலேஷன். அதுவும் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லயே இருக்கும் அந்த ஆக்சிஸ், ஹரிசாண்டல் ஆசிலேஷன் சொல்லுவோம். இதே இது டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி, இது டிரான்ஸ்வர்ஸ் இல்லையா. சோ இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு வேவோட லென்த். சோ திஸ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ். ஓகேவா. சோ இவரோட கான்செப்ட் படி லைட் வந்து என்னது லாஞ்சிடியூடினல் வேவ் ஃபார்மட்ல தான் டிராவல் பண்ணுது அப்படின்னு சொன்னாரு. சோ இதுதான் அவர் சொன்னது, இது அவர் சொல்லல. ஓகேவா. சோ அது மட்டும் இல்ல, இந்த லைட் வேவ் ஒரு மீடியம் வழியா டிராவல் பண்ணும். அதாவது ஸ்பேஸ் ஃபுல்லா வந்து ஈதர்ங்கிற மீடியம் வந்து என்ன இருக்கு பரவி இருக்கு. சோ அந்த மீடியம் வழியா என்ன ஆகுது இந்த லைட் வேவ் டிராவல் ஆகும் அப்படிங்கறத சொன்னார். ஓகேவா. அப்போ the propagation of what light wave எது வழியா passes through the medium called ether. ஓகேவா. சோ இந்த தியரியை வச்சு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என்னெல்லாம் அப்படின்னா it explains இதெல்லாம் இன்டர்ஃபரன்ஸ்னா குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லுவாங்க. then diffraction, then diffraction சொல்லுவாங்க. then next reflection and refraction. சோ இவ்வளவுத்தையும் இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. ஓகேவா. ஆனா வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் சோ அதை அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. சோ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஈத்தர்ங்கிற மீடியம் அப்படி ஸ்பேஸ்ல கிடையாது அப்படின்ட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ அதனால இந்த தியரியோட ஹெல்ப்பால வேக்கம்ல வந்து லைட் எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கறத என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இல்லையா. சோ அப்ப could not explain the light wave through vacuum. சோ வேக்கம்ல வந்து லைட் டிராவல் பண்றது அதோட ப்ரோபகேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரியா. the next and also does not explain அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா polarization. ஏன்னா polarization-ங்கிறது வந்து ஒரு transverse in nature. அதோட பண்பு வந்து என்னது transverse in the nature. ஆனா அவர் என்ன சொன்னாரு, லைட் வேவ் வந்து longitudinal வேவா தான் டிராவல் ஆகும். ஏன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் வந்து வெர்டிகல் ஆசிலேஷன்ஸ்னால வரக்கூடியது இல்லையா. அப்ப எப்பவுமே வந்து ஒரு லைட் வேவ் வந்து ஒரு லைட் சோர்ஸோட ஆசிலேஷன் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப டிரான்ஸ்வர்ஸ்னா வெர்டிகல் ஆசிலேஷன்,
இது வந்து ஹரிசாண்டல் ஆசிலேஷன் டு அண்ட் ஃப்ரோ. அப்ப இவரு லாஞ்சிடியூடனல் அக்செப்ட் பண்ணாரு, டிரான்ஸ்வர்ஸ் இவரு அக்செப்ட் பண்ணாததுனால தான் அவரால போலரைசேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தென் இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் இந்த நாளையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதே மாதிரி லைட் வேவ் வந்து மீடியம்ல ப்ரொபகேட் ஆகும். there is a medium called what ஈத்தர் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வந்து திருப்பி வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு மீடியம் கிடையாது. சோ அதனால இந்த வேவ் தியரியால என்ன பண்ண முடியல அப்படின்னா வேக்கம்ல வந்து லைட் டிராவல் பண்ணக்கூடிய அந்த டீடைல வந்து என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா? சோ இது வந்து வேவ் தியரியில நீங்க எழுதிருங்க. சோ அதுக்கப்புறம் சேர்த்து எழுதிருங்க செகண்ட் ஒன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்ல இருக்கும். சோ அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, எஸ் அதை கொடுத்துருக்கேன். இந்த நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி. ஓகேவா? சோ இது வந்து 1864ல மேக்ஸ்வெல் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ அவர் என்ன சொல்றாரு, ஒரு லைட்ங்கிறது வந்து லைட் இஸ் an electromagnetic wave. Light is an electromagnetic wave. Okay, so it carry what? Energy. It carry what? Energy. அப்ப லைட்ங்கிறது வந்து என்னது, ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எப்படி ப்ரொடியூஸ் ஆன படிச்சிருக்கோம், டிஸ்டர்பன்சஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது இல்ல. இப்ப நிறைய பார்த்திருப்போம். சோ இந்த மாதிரி இருக்கும், இங்க ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் இருக்கும், அதை ஆக்சிலரேட் பண்ணும்போது இல்ல ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து ஆக்சிலரேட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சார்ஜ் ஆல்ரெடி ரெஸ்ட்ல இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். இப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதே நேரத்துல இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது அதே மாதிரி எது ப்ரொடியூஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகும். So this is the direction of propagation அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்ப எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த டிஸ்டர்பன்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அக்கார்டிங் டு மிஸ்டர் மேக்ஸ்வெல் லைட் இஸ் an electromagnetic wave. இது ஒரு மின்காந்த அலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இட் கேரி வாட், எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். அப்புறம் இந்த தியரியை வச்சு லைட்டோட எல்லா கான்செப்டையும் என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சோ அதை வந்து கரெக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க. ஓகே, பட் எதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா the interaction phenomenon of light with matter. இன்டராக்ஷன் phenomenon அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு லைட் வந்து ஒரு வேவ் இல்ல, அது வேற என்ன சொன்னாரு, ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னாலே அது என்ன வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர் படிச்சிருக்கீங்க. அப்ப வேவ் தியரியில ஹைஜன் வந்து லாஞ்சிடியூடல் சொன்னாரு இல்ல, இவர் சொன்னது லாஞ்சிடியூடல். ஆனா வேவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரியில வந்து கரெக்டா சொல்லிருப்பாரு டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். ஏன்னா இதோட ஸ்பீட் வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகே, இந்த விஷயத்துக்கு வருவோம். அப்ப இன்டராக்ஷன் phenomenon of light with matter. மேட்டர் அப்படின்னா ஒரு பருப்பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா, இது மேட்டர். ஓகேவா? சோ இது வந்து என்னது, லைட். அப்ப லைட்டுக்கும் மேட்டருக்கு இடையில ஒரு இன்டராக்ஷன் இருக்கு. இந்த இன்டராக்ஷனால கண்டிப்பா என்ன வெளியே வரும் அப்படின்னா இந்த மேட்டர் எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும். சோ அதுக்கு பேர் தான் வந்து குவாண்டம் தியரியில வரக்கூடியது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ஐன்ஸ்டீன். அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். சோ இந்த கான்செப்ட வந்து யாரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த எஃபெக்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கு, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சோ இத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இன்னொன்னு என்ன அப்படின்னா இது ஒண்ணு, இன்னொன்னு காம்ப்டன் எஃபெக்ட். காம்ப்டன் எஃபெக்ட் அதாவது இன்டராக்ஷன் தெரியும் இல்லையா, இன்டராக்ஷன் phenomenon of what, light with matter இல்லையா. so what are they, photoelectric effect and Compton effect. இத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா? சரி. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், குவாண்டம் தியரி. சோ குவாண்டம் தியரிக்கான ஃபுல் டீடைலும் வந்து கலெக்ட் பண்ணது யார் அப்படின்னா மேக்ஸ் பிளாங்க் இந்த இயர் 1900, இது 1900 அப்படின்னு சொல்லலாம். சோ இவரோட வியூவை வந்து, இவரோட சஜஷனை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக, உறுதிப்படுத்துறதுக்காக 1905ல வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் குவாண்டம் தியரியை கொண்டு வந்தாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எதை கொண்டு வந்தாரு,
quantum theory. So quantum theory இல்லையா? சோ அந்த எஃபெக்ட் பேர் தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதாவது இதே தான் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இல்லையா? சோ இது லைட்னு வெச்சுப்போமே. சோ லைட் as a photon. ஏன்னா லைட்ங்கிறது ஒரு எனர்ஜி. இப்போ போட்டான்னால ஒரு எனர்ஜி தான். அப்போ ஒரு போட்டானா ஒரு மேட்டர்ல விழும்போது மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் இல்லையா? சோ திஸ் இஸ் மேட்டர். இதுல விழும்போது அந்த ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் எக்ஸைட்டட் ஆகி அது பர்ஸ்ட் ஆகி உள்ள இருந்து எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணோம். எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். சோ இந்த இதுக்கு பேரு தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ the photon equation formula என்ன? E is equal to h nu. h என்னது? Planck's constant value 6.625 into 10 power minus 34 joule second. The next nu na frequency of what? The incident light. Okay வா? Yes. So அந்த photoelectric effect வந்து ப்ராப்பரா வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் என்ன பண்ணாரு? எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ இந்த photoelectric effectகாகவும் இன்னொன்று இருக்கு. ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இந்த ரெண்டுக்காகவும் ஒரே வருஷம் நோபல் பிரைஸ் வாங்கின ஒரே சயின்டிஸ்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஓகேவா? சோ லாஸ்டா ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா லைட் propagates as wave இல்லையா? லைட் வந்து propagate ஆகும்போது propagate என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இதே மாதிரி போகும், வேவா டிராவல் ஆகும். and the second one interact பண்ணும்போது interact with matter as particle. ஓகே, ஒரு மேட்டர் ஒரு ஆப்ஜெக்ட் கூட இன்டராக்ட் பண்ணும்போது இந்த லைட் எதா பிஹேவ் பண்ணும் அப்படின்னா பார்ட்டிகிள். அப்படின்னா லைட்டுக்கு வந்து ரெண்டு கேரக்டர் இருக்கு. அதான் டியூவல் இன் நேச்சர், டியூவாலிட்டின்னு சொல்வீங்க. ஒன்னு வேவ் பார்ட்டிகிள், ஐ மீன் வேவ் கேரக்டர், இன்னொன்னு வந்து பார்ட்டிகிள் கேரக்டர். அப்ப லைட் ப்ரோபகேட் ஆகும்போது வேவ் கேரக்டரையும் அது மேட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது பார்ட்டிகிள் கேரக்டரையும் எக்ஸிபிட் பண்ணும். சோ இது முக்கியமான क्वेश्चन. இதுல ஒரு 3 கொடுத்திருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து கார்பஸ்குலர் தியரி வந்து தனியா கொடுத்திருப்பேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 5 மார்க்ல கேட்பான். ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீட்டா எழுதுங்க. ஓகேவா? Thank you.